வணக்கம். TNPSC மெயின்ஸ் சோஷியல் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சோஷியல் இஷ்யூஸில் நம்ம ஆன்சர் ரைட்டிங்கோட கான்டென்ட் க்ரியேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம நிறைய ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸாக வந்து ஒரு ஆன்சர் ரைட்டிங், உங்களோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் எப்படி பண்ணணும், என்னென்னலாம் ஹெட்டிங்ஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம ஃபியூ டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் சைல்ட் லேபர் பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இப்போ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ சைல்ட் லேபர் அதோட டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். Exploitation of children through any form of work that deprives the children of their childhood, interferes with their ability to attend school mentally, physically, emotionally, socially. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்கன்னா அவங்க படிக்கணும், அந்த வயசில் அவங்க படிக்கணும். அதை யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ தடுத்துட்டு அவங்கள படிக்க விடாமல் நீ வீட்டு வேலை செய்ய, இல்லை வேறு எங்கன்னா போய் வேலை செய்ய அப்படின்னு அவங்கள சொன்னாங்கன்னா தட் இஸ் கால்ட் சைல்ட் லேபர். நீங்கள் அவங்கள ரொம்ப, அதாவது ஸ்கூல் போயிட்டு நீங்கள் ஈவினிங் வந்து நீங்கள் எதாவது பண்ணுங்கள், ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா அது ஓகே, அதை சட்டம் எதுவுமே ராங்னு சொல்லலை. பட் ஸ்கூலுக்கே போகக்கூடாது, நீங்கள் தான் இருக்கணும், நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி யூ ஆர் டிப்ரைவிங் தெம் ஆஃப் தியர் childhood, you're depriving them of the education na அதே தான் நம்ம சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ சைல்ட் லேபர் ஆல்ரெடி நிறைய டைப்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். ஸ்லேவரி, டிராஃபிக்கிங், டெத் பாண்டேஜ், சர்ஃப்டம், அதுக்கப்புறம் ஆர்ம்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ என்னென்னா இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம ரோட்லலாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம நிறைய படத்தில், ஒரு விஜய் படத்தில் கூட பார்த்துருப்போம், குழந்தைங்களெல்லாம் வந்து அவங்கள ஹேண்டிகேப்டாக ஆக்கிட்டு அவங்கள வந்து ரோட்டில் வந்து பெக்கரியில் அவங்கள இன்வால்வ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னும் சில படத்தில் ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க, ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க, ஆர்கன் தெஃப்ட்டுக்காக, ஆர்கன் சேல்ஸ்க்காக, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம், அவங்களோட குழந்தைங்கள, அவங்கள சின்ன பொண்ணுங்களை வந்து அவங்களோட ஸ்கின்னு, அவங்களோட செல்ஸ் எல்லாம் வேணும், அவங்களோட உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் வேணுன்றதுக்காக அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்கள உயிரோடு வச்சு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து யாரை பண்ணுவாங்கன்னா, யாருக்கு வந்து கேட்க ஆள் இல்லையோ, somebody who's orphaned or somebody who's not to be taken care of, அவங்கள தான் apparently இப்படி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே தான் நம்ம சைல்ட் லேபருக்குள்ளே நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஓகே, எக்ஸ்ப்ளாய்டேஷன், டிராஃபிக்கிங், டெத் பாண்டேஜ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ். ஸோ அந்த வயசில் அந்த குழந்தை ஒழுங்காக ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக அது ஸ்கூலுக்கு போகணும், அது படிக்கணும், படித்து முன்னேறணும். அது தடுக்கிறது எல்லாமே இந்த கான்டெக்ஸ்ட்குள்ளே நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ டிராஃபிக்கிங் நமக்கு தெரியும். டிராஃபிக்கிங்னா கடத்திட்டு போகிறது. அவங்க வந்து ஃபார் செக்ஸ் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபார் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருக்கலாம், இல்லை ஃபார் பெக்கரியாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து டிராஃபிக்கிங். எனி பர்பஸ், எந்த பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, அவங்க குழந்தைங்களை கடத்திட்டோன்னா அது வந்து டிராஃபிக்கிங் கீழே வரும். டெத் பாண்டேஜ்னால் நமக்கு தெரியும்ல, அதுவும் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அவங்க பேரண்ட்ஸ் வேலை செய்கிறாங்க, அப்படியே அவங்க குழந்தைங்களும் வேலை செய்வாங்க, திருப்பி அது அப்படியே ஜெனரேஷன் வைஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணனா அவங்களால அந்த கடன்லேருந்து அவங்களால மீண்டு வரவே முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நீ உங்கள் பேரண்ட்ஸ் அவ்வளோ கடன் வாங்கிட்டாங்க, அதுக்கு அவ்வளோ வட்டி போட்டிருக்கு, அது இன்ட்ரெஸ்ட்லாம் இவ்வளோ இருக்குது, ஸோ நீ வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நீ இங்கே தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, they can't help themselves. கரெக்ட். ஸோ அது எல்லாமே வந்து டெத் பாண்டேஜ். சர்ஃப்டம்னா என்னென்னா, டெனன்ட் ஃபார்மர் பவுண்ட் டு பி ஹெரிடிட்ரிலி ஸ்டக் டு த பிளாட். ஸோ அதாவது நீங்கள் ஒரு வயலில் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் அப்படியே அதே வயல்லே நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. யூ ஆர் ஜஸ்ட் அ டெனன்ட் தேர். டெனன்ட்னா யூ ஆர் ஜஸ்ட் அன் எம்ப்ளாயி தேர். ஸோ நீங்கள் வேலை செஞ்சது பார்த்தாமல் உங்கள் குழந்தைங்களையும் அங்கேயே வேலை செய்ய வைக்கிறது தான் வந்து சர்ஃப்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட். நீங்கள் இப்போ நிறைய இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாங்க, படம்லாம் வேண்டாம், நீங்கள் டெய்லி நியூஸ் சேனல் பார்த்தாலே நமக்கு அவ்வளோ இன்ஸ்டன்சஸ் நமக்கு வருது. இந்த சைட் காசாவில் இருக்கட்டும், அந்த சைட் ரஷ்யா யுக்ரைன் வாரில் இருக்கட்டும், அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, பாவம் இல்லை அவங்க. ஸோ எங்கேயோ 2 நாட்டுக்கு 2 லீடர்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனை, அது வந்து எவ்வளோ பேரை அஃபெக்ட் ஆகும் நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாது. நம்மளாம் டெய்லி மார்னிங் எழுஞ்சிக்கிறோம், ஒரு வேலைக்கு வரோம், நமக்கு இதுவே ஒரு கஷ்டமாக இருக்குது. பட் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க காலையில் எழுஞ்சிக்கிறதுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. எப்போ நைட்டில் வந்து பாம்பு பண்ணுவாங்க நமக்கு தெரியும்ல. காசா October 7 இப்படி தான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது வந்து ஒரு பாம்பு போட்டாங்க. அன்னிலேருந்து இன்றைக்கி வரையும் அங்கே வார் நடந்துட்டு தான் இருக்குது. அன்னிலேருந்து இல்லை, ரேதர் அவங்களுக்கு எத்தனையோ வருஷமாக அவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது இட் இஸ் ஸோ
அன்சர்டன், லைஃப் இஸ் ஸோ அன்சர்டன். ஸோ அங்கே குழந்தைங்கள்லாம் வந்து படிக்கிறதுக்கு அவங்க வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்கள்லாம் தேர் ஆல் எஃபெக்டட் இல்லையா. ஸோ அவங்க யாருக்குமே வந்து ஸ்கூல் கிடையாது, ஒரு ஹெல்த்துக்கான ஒரு இன்சூரன்ஸ், திஸ் நோ இன்சூரன்ஸ் ஃபார் தேர் லைஃப். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இதிலெல்லாம் கூட குழந்தைங்க எஃபெக்ட் ஆகிறாங்க நமக்கு தெரியணும். ஓகே. அண்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதுவும் நம்ம நிறைய இன்ஸ்டன்சஸ் பார்த்துருப்போம், நம்ம நிறைய நியூஸில் கூட பார்க்குறோம். ஸோ தே ஆர் trafficking women for other purposes. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து அவங்களை நாடு கடத்தி இல்லாட்டி வந்து வேறு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அனுப்பி இந்த மாதிரிலாம் வந்து தே மேக் மனி. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராஸ்டிடியூஷன், அப்புறம் illicit ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி தேர் ஆர் வேரியஸ் பர்பஸஸ். அதுக்காக குழந்தைங்கள கடத்திட்டு போகிறாங்க. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொடியூசிங் அண்ட் டிராஃபிக்கிங் ட்ரக்ஸ். இப்போ ட்ரக்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூ, அது பெரிய ஸ்கேண்டல். ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸில் பார்க்கும்போது அதோட இன்சிடென்சஸ் நிறைய இருக்குது, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்ம நிறைய ட்ரக் பஸ்ட்டெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இருக்க எல்லா மூவிஸ்லேயும் நம்ம இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னா இப்போ ஸ்கூல் கிட்ஸ்லாம் தே ஆர் இன்வால்வ். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் படத்துலலாம் கூட பார்க்க வேண்டாம், எதனா ஒரு பெரிய ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாதா ஸ்கூலாகவே இருக்கட்டும், தேர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அபவுட் ட்ரக்ஸ். ஸோ இதை பற்றி ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் வேணும், இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோல் நமக்கு வேணும். ஓகே. அண்ட் ஆர்கனைஸ் பெகரி, நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு கன்சார்ட்டியம் மாதிரி அவங்களே செட்டப் பண்ணி அவங்களே வந்து சென்னை ஃபுல்லாக இருக்கிற எல்லா சிக்னல்லையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவர் அதுக்கப்புறம் வேறு பல ஊரில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதே வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி, ஒரு பெரிய மாஃபியா மாதிரி வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆர்கனைஸ் பெகரி. எல்லா குழந்தைங்களுக்கும் அங்கே ஒரு பாஸ் தான் இருப்பார். ஓகே. ஸோ இதில் தான் வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர். ஓகே. ஸோ இதெல்லாம் டைப்ஸ். ஓகே. பட் இதற்கெல்லாம் காசஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது? மேஜர்லி நம்ம பார்த்தோன்னா பாவர்ட்டி. இது பாவர்ட்டி, பாப்புலேஷன், இது எல்லாமே இருக்கிற எல்லா சோஷியல் இஷ்யூஸ்க்கும் நீங்கள் இவங்களை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே எழுதிடலாம். பிகாஸ் அதுதான் ஆக்சுவலி ப்ரைமரி ரீசன். அவங்க ஏன் முதல் வேலைக்கு போகணும்? அவங்கக்கிட்ட வேலைக்கு போகணுன்னா அவங்கக்கிட்ட பணம் வேணும். அப்பா அம்மா கிட்ட பணம் இல்லை. ஸோ அவங்களால பணம் அடிக்குவேட்டாக அவங்களால எடுக்க முடியல. ஸோ அதனால தான் அவங்க குழந்தைங்க கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்க குழந்தைங்களே வேலை செய்ய சொல்கிறாங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அவங்களால வந்து சர்வைவல்கே வந்து அவங்களுக்கு பணம் இல்லை. ஸோ தட் இஸ் ப்ரிசைஸ்லி த ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகேங்களா, பாவர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் நார்ம்ஸ். அவங்க வந்து அந்த சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், இந்த ஸ்லம்ஸில் ஆர் அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரைவ்டாக அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அந்த குழந்தைங்களுக்கு படித்து முன்னேறணும்னு வரணும்னு அவங்க ஆசை. பட் நம்ம அது அவங்களால பண்ணவே முடியாது. நம்ம நிறைய காக்கா முட்டை இந்த மாதிரி படத்துலலாம் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அவங்களால நினச்சா அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியும். பட் அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கான ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியலை. அது அவங்க வாண்டடாக பண்ணல. பட் தட் இஸ் ஹவ் த லைஃப் இஸ். ஸோ தட் இஸ் ஹவ் த டெஸ்டினி இஸ். ஸோ அவங்களால நினச்சி முன்னேறி வர முடியும். பட் ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஷர்னால அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியல. தே வாண்ட் டு மேக் சம் மனி. ஓகே. அண்ட் லேக் ஆஃப் டீசன்ட் ஒர்க் சப்ளை ஃபார் adolescents. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லை. ஸோ குழந்தைங்கள வந்து என்ன சொல்கிறாங்க, குழந்தைங்களாம் வந்து நிறைய வேலை செய்வாங்க, கம்மியாக சம்பளம் கொடுக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, முதலாளியெல்லாம் குழந்தைங்கள வந்து இது பண்ணுவாங்க. பிகாஸ் பெரியவங்க கிட்ட வந்து அவங்க நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்காக ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ஒரு அக்கௌண்டபிலிட்டிலாம் நம்ம எதிர்பார்க்கணும். பட் குழந்தைங்க கிட்ட அப்படி இல்லையே. நீ இதை பண்ணனா அவங்க குடுகுடுன்னு ஓடி போய் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பவர் ஆஃப் கண்ட்ரோலுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு சைல்ட் லேபர் இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே. அண்ட் மைக்ரேஷன் அண்ட் மாஸ் மைக்ரேஷன், அது கரெக்ட் தானே. இப்போ நம்ம எனி பிளேஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போல்லாம் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரில் வந்து நம்ம எவ்வளோ மிக்சர் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், ஈஸ்ட் இந்தியன் எல்லா ஒரு பாப்புலேஷனோட மிக்சரும் நம்ம பார்க்கலாம். ஃபார் எவ்ரி 100 people யூ கவுண்ட் at any place for that matter. நீங்கள் ஒரு பீச்சுக்கு போனாலோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாலோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போனாலோ இல்லை பெரிய ஒரு ஷாப்பிங் மாலில் போனாலோ, for every 100 people there is a mixture of population. நீங்கள் அங்கே ஒரு எத்னிசிட்டியை நீங்கள் இது பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு people have migrated into big cities. ஸோ அப்படியெல்லாம் அவங்க வரும்போது என்ன பண்ண முடியும், வெளியேருந்து அவங்க ஊர்லேருந்து வெளியே வந்து அவங்க என்ன
அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அவங்களால தே கான்ட் மேக் மனி. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க குழந்தைங்களெல்லாம் கூட வேலைக்கு விடுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்வைவல்கான ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸாக அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி மைக்ரேஷன், மாஸ் மைக்ரேஷன், இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ்னால இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, யுக்ரைன் வார், காசா வார். ஸோ இங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க எப்படியா உயிர் தப்பிச்சு போனால் போதும் அப்படின்னு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே அவங்களுக்கு உடனே ஸ்கூலில் கிடைக்குமா, அவங்களால உடனே படிப்பை ரெஸ்யூம் பண்ண முடியுமா, முடியாது. பட் அவங்களுக்கு பசிக்கும், அவங்களுக்கு சாப்பிடணுன்னா பணம் வேணும். ஸோ அவங்க இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவாங்க, படிப்பெல்லாம் வேணாம், நீ வேலைக்கு போ, எதுனா சம்பாதிச்சு கூட அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனாலலாம் வந்து சைல்ட் லேபர் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் நிறைய எமர்ஜென்சிஸ் நம்ம சொன்னோம்ல, இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சி, எக்ஸிஜென்சிஸ், இதனால பீப்புள் ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் தியர் எஜுகேஷன். அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் நம்ம பார்த்தோம், இப்போ சுனாமி இருக்கட்டும், பெரிய எர்த்குவேக் இருக்கட்டும், லேண்ட்ஸ்லைடு இருக்கட்டும், அவங்க ஊரே அழிஞ்சு போச்சு, அவங்களோட இடமே அழிஞ்சு போச்சு. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும், இமீடியட்டாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்கூல் போக முடியுமா, முடியாது. their livelihood is disturbed. ஸோ அந்த மாதிரி டைமில் they have to get for their survival. ஸோ இதுதான் வந்து பேசிக் ரீசன்ஸ். ஓகே. அண்ட் லேக் ஆஃப் ஆக்சஸ் டு எஜுகேஷன். சில இடத்துல வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை, பட் இருந்தாலுமே அவங்களால வந்து அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்கூல் கிடைக்காது, ரொம்ப டிப்ரைவ்டான பிளேஸில் இருப்பாங்க, மார்ஜினல் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, அவங்களால நினச்சா கூட அவ்வளோ தூரம் போய் ஸ்கூலுக்கெலாம் போய் படித்து ஏன்பா அதெல்லாம் வேணாம், நம்ம இங்கே வீட்டோடவே இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் நிறைய ரீசன்ஸாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் நம்ம அட்ரெஸ் பண்ணி தான் வந்து இப்போ இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து காசஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஹெட்டிங் கான்சிக்வன்சஸ். ஸோ இந்த மாதிரி சைல்ட் லேபர் உள்ளே போயிட்டதுனால அதனால் விளையிற கான்சிக்வன்சஸ் என்ன, ஃபார் த கிட், ஃபார் த ஃபேமிலி, ஃபார் த சொசைட்டி, ஃபார் த என்டையர் சிஸ்டம் என்னன்னு நமக்கு தெரியணும். ஃபார் த கிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் மென்டல் ஹார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் டெத் கூட சம் இன்ஸ்டன்சஸில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சிவகாசியில் இந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா, ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி கெமிக்கல் பிஸ்னஸஸ் ஆர் சம்திங் விச் இஸ் குவைட் ஹசார்டஸ், குவைட் டேஞ்சரஸ், குவைட் பாய்சனஸ். இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ்லாம் நீங்கள் குழந்தைங்கள வந்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் போகல, சாதா இடத்துலேயே நான் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம், இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி நெட் இல்லை. ஸோ அந்த குழந்தை வந்து மேலேருந்து கீழே விழுந்துடும், அவங்க அம்மா வந்து மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க. ஸோ இங்கெல்லாம் அங்கே குழந்தைய அவங்களால கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. கரெக்ட். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க. பட் குழந்தைய வச்சு பார்த்துக்கிறதுக்கு ஒரு தனியான ஃபெசிலிட்டியும் இல்லை. அவங்க அந்த வீட்டில் தான் இருக்கணும், அந்த சைட்டில் தான் அவங்க இருக்கணும். குழந்தைங்கள உட்காருமா, உட்காராது, அது அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்கும். ஸோ அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு எனி ப்ராப்ளம் அவங்களுக்கு நடக்கலாம். பிகாஸ் தெர் இஸ் நோ மானிட்டரிங், தெர் இஸ் நோ சேஃப்டி ஆர் செக்யூரிட்டி அண்ட் தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறும் 10 ரூபா கொடுத்தோன்னா அந்த குழந்தைய சிரிச்சிடும். அந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க வந்து அவ்வளோதான் அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் போது நமக்கு தெரியணும், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் காஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவாக நம்ம நினைப்போம், பட் இதெல்லாம் தான் பெரிய பெரிய இம்பேக்ட்ஸ். ஓகே. அண்ட் ஸ்லேவரி. ஸோ குழந்தைங்களாம் இப்படி கொண்டு வரனால ஸ்லேவரி வருது, அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறாங்க அண்ட் their future is threatened and there are long term health diseases. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் அந்த மண் அதெல்லாம் வந்து அவங்க சுவாசிக்கிறதுனால there is a lot of instances இந்த சிமெண்ட்னால அது நிறைய அலர்ஜிஸ் வரும், அதனால நிறைய பொல்யூஷன் வரும், அவங்களோட லங் டிசீசஸ் வரும். இல்லாட்டி வேறு இடத்துல நீங்கள் ஃபேக்ட்ரிஸ்லாம் போட்டிங்கன்னா அயன் ஒர்க், மெட்டல் ஒர்க், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வரும். ஸோ இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லேயும் அதுக்கான ஒரு ட்ராபேக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்போஸ் ஆகும்போது தேர் ஈவன் மோர் ப்ரோன் டு டிசீசஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்யூஸ் நமக்கு நடக்குது, நமக்கு நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். இன்ஜுரிஸ் நம்ம பார்க்குறோம் அண்ட் மால் நியூட்ரிஷன். ஸோ இப்போ குழந்தைங்க அழகாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஸ்கூல்லேயே நமக்கு இந்த பிரேக்கில் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். கவர்மெண்ட் ஸ்கூல்லனா கவர்மெண்ட்டே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது, ப்ரைவேட்னா வீட்டில் இருந்து அவங்க கட்டிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெகுலராக அவங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் கவர்மெண்ட்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதை என்ஃபோர்ஸும் பண்ணுறாங்க. இஃப் சப்போஸ் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே போகலை, வேலைக்கு தான் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி டைமுக்கு டைம் அவங்களால சாப்பிட முடியுமா? தே ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் இட். அவங்களுக்கு நம்மலாம் ஒரு 5 வேளை 6 வேளை சாப்பிட்றோன்னா அவங்களுக்கு 3 வேளை சாப்பிட்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிறைய வேலையும் செய்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் போகிறோம், உட்காரோம்,
படிக்கிறோம், சாப்பிட்றோம், வரோம். அவங்க அவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. பட் அவங்கள இந்த மாதிரி வந்து நல்ல வேலை செய், இந்த மாதிரி செய்ய, அதுக்கேற்ற சாப்பாடும் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நீங்கள் இந்த பிரிட்ஜ் அடியில் இருக்கிறவங்க அவங்கள நீங்கள் இமேஜின் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்போஜர் டு கெமிக்கல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு ஓரியன்டாக நீங்கள் என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாமோ நீங்கள் இன்ஸ்டன்சஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் கான்சிக்வன்சஸ். ஸோ இதை நம்ம எப்படி அட்ரெஸ் பண்ணுறது, ஹவு டு வி கண்ட்ரோல் இட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா வி ஹேவ் டு ரெவ்யூ நேஷனல் லாஸ் ரிகார்டிங் சைல்ட் லேபர். எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு பாலிசி இருக்குது சைல்ட் லேபரில். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் வேண்டான்னு சொல்கிறாங்க. பட் வீட்டோட நீங்கள் வந்து சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் மளிகை கடை வச்சுருக்கீங்க, அதை வந்து ஈவினிங் வந்து பார்த்துக்கிறீங்க, அதுனா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதிலே வந்து ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் இல்லை, நான் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ யூ காட் டு ரெவ்யூ த நேஷனல் லாஸ் ரிகார்டிங் சைல்ட் லேபர் அண்ட் யூ காட் டு செக் த ஏஜ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாயீஸோட ஏஜெலாம் ப்ராப்பராக செக் பண்ணணும். அண்ட் நீங்கள் அப்படி செக் பண்ணலனா கூட அதை ப்ராப்பராக ஸ்க்ரூட்டினி பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டியோ அந்த மாதிரி எதுனா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அண்ட் யூ காட் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ். அண்ட் இன்னும் நமக்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் வேணும், அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கணும். Okay, so effective implementation of the law is the key factor here, and you got to create inclusive, learner friendly environment. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குழந்தைங்கள்லாம் படிக்கணும், பட் படிக்கிறதே வந்து இவ்வளோ கஷ்டமாக, எப்பா இவ்வளோ இதுவா, நான் வேணாம்ப்பா நான் வேலைக்கே போகிறேன். நம்ம எவ்வளோ மீம்ஸில் பார்த்துருப்போம், அப்படியே அம்மா அப்படியே தரன்னு எழுத்துட்டு போவாங்க அந்த குழந்தைய. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வீட்டிலே இருக்கேன், நான் வந்து சமைக்கிறேன், எதுனா பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு படிப்பு வேண்டாம். இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு டீமோட்டிவேட்டிங் ஃபேக்டராக ஆகிடும். கரெக்ட்? ஸோ அதுக்குன்னு நம்ம வந்து சிலபஸை வந்து ரொம்ப ஈஸியாக வெறும் ஏபிசிடியே 10th ஸ்டாண்டர்ட் வரையும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஸோ யூ காட் டு ஸ்ட்ரைக் த ரைட் பேலன்ஸ். யூ காட் டு மேக் த என்வாயன்மெண்ட் வெரி அப்ரோச்சபிள், வெரி வார்ம், வெரி ப்ளீஸிங், அண்ட் யூ ஹேவ் டு பி அல்யூரிங் இட். அதுதான் அங்கே மெயின் ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரேட் ஃபண்டிங் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் லைப்ரரிஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குளம்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க கேரளாவில். ஸோ அங்கே வந்து அதை தான் புக் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறையா இப்போலாம் அவங்கள நிறையா நியூஸ்லாம் அவங்கள பார்க்கலாம். ஸோ அவங்க எப்படின்னா வந்து அந்த வில்லேஜே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன புக் நெஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தர் வந்து அங்கே ஒரு புக் டொனேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த புக்கை வந்து வீட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு புக்கை வந்து திருப்பி அங்கே போய் வைக்கலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஷேரிங். அங்கே எப்படின்னா குழந்தைங்க பஸ் ஸ்டாண்ட்ஸில், ஒரு காஃபி ஷாப்பில், இப்போ சின்ன சின்ன டீ ஸ்டால்ஸில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு புக் நெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து சும்மா நீங்கள் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன புக், சின்ன புக்கும் சரி, பெரிய நாவல்ஸும் சரி, பெரிய பெரிய லிட்ரேச்சர்ஸும் சரி, எல்லாமே அங்கே டொனேட் பண்ணுறாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஹேபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஊரில் இருக்க எல்லா மக்கள், ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ், ஃப்ரம் கிட்ஸ்லேருந்து வயசானவங்க 70-80 பேர் வயசு உள்ளவங்க கூட வந்து அங்கே புக் எடுத்து படிச்சுட்டு திருப்பி படித்து முடிச்சோன்னே ஒரு 4 நாள் 5 நாள் திருப்பி போய் அங்கே வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து தே ஆர் மோர் மோட்டிவேட்டட். கரெக்டுங்களா? ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, வா இது ஒரு பெரிய இது போல் இருக்குது. அவங்க வந்து இது ஒரு ஜாலியாக, இது ஒரு ஹேபிட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களோட லைஃப் ஸ்டைலாக மாறும். ஸோ தே ஆர் மோர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் டுவர்ட்ஸ் எஜுகேஷன். ஸோ உங்கள் எஜுகேஷனுன்றது ரொம்ப அந்த ஒரு பில்டிங்குள்ளே தான், அந்த ஸ்கூலுக்குள்ளே தான் கிடைக்கும். அப்படி கிடையவே கிடையாது. ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப படித்தவங்க, ஸ்கூலுக்கே போகாதவங்க, படிக்காதவங்க, அப்படி கிடையவே கிடையாது. எஜுகேஷன் ஹஸ் நத்திங் டு டூ வித் யுவர் நாலேஜ். இது ரெண்டுமே வேறு. பட் நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போகிறோம், அது இன்னும் ஸ்ட்ரீம்லைண்டாக, இன்னும் நமக்கு ரெகுலராக, இன்னும் ஒரு சேனலைஸ்டாக கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இல்லைனா கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா லைஃபாக இது அவங்களுக்கு கொடுக்கும் போது தே ஆர் மோர் மோட்டிவேட்டட் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் தே ஆர் மோர் மோட்டிவேட்டட் டுவர்ட்ஸ் நாலேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சின்னதாக நீங்கள் இந்த எஃபர்ட் எடுக்கும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கே வந்து ஒரு ஏரியாவில் வந்து அப்படியே கும்பலாக ஒரு 100 பேர் உட்காந்து படிக்கும் போது அவங்கெல்லாம் வேறு ஸ்கூலில் இருப்பாங்க, வேறு ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. பட் எல்லாருமே ஜாலியாக வந்து உட்காந்து படிக்கும் போது அவங்களுக்கு படிப்புக்குன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கரெக்ட்?
நம்ம என்ன தான் வீட்டில் உட்காந்து ஏசி ரூமில் ஆன்லைனில் படித்தாலும் ஸ்கூலில் அந்த பெஞ்சில் சாய முடியாத அந்த பெஞ்சில் இருந்தாலும் ஒரு 4 பேர் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்து அதுதான் நமக்கு மெமரி. ஸோ அப்படி படித்தது தான் நம்ம மைண்ட்லேயும் நிற்க போகுது. ஸோ அதுதான் வந்து இவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க படிக்கணும். ஸோ அவங்க படிக்கலைன்னா கூட இந்த மாதிரி சின்னதாக எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த கவர்மெண்ட்டும் சரி, இல்லாட்டி அந்த அந்த ஊர் முனிசிபல் கார்ப்பரேஷன் சரி, அப்படி இல்லாட்டி அந்த ஊர் மக்களே சரி, அவங்களாம் இந்த மாதிரி முடிவெடுத்து இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அந்த குழந்தைங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்காக பில்ட் பண்ணி கொடுங்க. ஸோ ஸ்கூலில் வந்து யூ அட்ராக்ட் பீப்புள். ஸோ இப்போ நம்ம படித்த ஸ்கூல்லலாம் நமக்கு ஸோ கிரவுண்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் லேப் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கிலீஷ் லேப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தே ஆர் நைஸ் ஃபீச்சர்ஸ் இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, சரி படிப்பு தான் வரல, நம்ம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லையாச்சும் போகலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி போகலாம். ஸோ இந்த மாதிரி படிப்பு மட்டும்தான் நாலேஜ் இல்லை, வேறு எனி ஸ்கில் ஃபார் தட் மேட்டர் இஸ் அ நாலேஜ் பேஸ். ஸோ இது இருக்கும்போது யூ ஹாவ் டு கிரியேட் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் தெம் ஸோ as to you allure people to come to school and to get a formal education. ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், மொபைல் லேர்னிங் சென்டர்ஸ் இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நீங்கள் இங்கே புல் பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் யூ bring back dropout street children to school. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறீங்க. இவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் நடுவில் விட்டுட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் திருப்பி ரெஸ்யூம் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே விட்டுடாதீங்க. யூ ஜஸ்ட் டோன்ட் குவிட் யுவர் ஸ்கூலிங், யூ ஜஸ்ட் டோன்ட் குவிட் யுவர் சிஸ்டம். நீங்கள் ஒரு 4th ஸ்டாண்டர்டோடவே நின்றுட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் திருப்பி அதே 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிங்க, இல்லாட்டி 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிங்க. நமக்கு ஏஜ் பார்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். டு நாட் ஜஸ்ட் குவிட் மிட்வே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் இருக்க சில்ட்ரன் கூட அந்த ஏஜ் அப்ராப்ரியேட் எஜுகேஷன் கொடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட மெஷர்ஸாக இருக்க போகுது. ஓகே, அண்ட் டிஸ்கரேஜ் பீப்புள் டு எம்ப்ளாய் சில்ட்ரன் இன் ஹோம்ஸ், ஷாப்ஸ், ஃபேக்ட்ரிஸ். ஸோ அதுதானே மெயின். ஸோ குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. கரெக்ட். அவங்க என்ன சொன்னாலும், அவங்க வீட்டில் என்ன சொன்னாலும் அவங்க வந்து அது ஏற்றுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆஸ் லேர்னட் பீப்புள் or as aged people we have to act according to our age. ஸோ இந்த வயசுக்கு இந்த குழந்தை வந்து அது பாவம்ப்பா, அது போய் படிக்கட்டும்ப்பா அப்படின்னு நம்ம விட்டுறணும். அதை போய் இல்லை நீ படிக்கலாம் கூடாது, நீ தான் வந்து அவன் வந்து 100 ரூபாய் வேலை கேட்குறான், நீ வந்து 30 ரூபாய் கொடுத்தாலே நீ ஜாலியாக இருப்ப, ஸோ அதனால் நீ தான் வந்து வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பணத்தோட அந்த ஆசைக்காக அந்த குழந்தையோட ஃப்யூச்சரை நீங்கள் ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் தான் வந்து ஆஸ் எம்ப்ளாயர்ஸ் யூ ஷுட் பி bold enough or you should be என்ன சொல்ல, ஒரு brave enough to let go of these opportunities. ஓகேங்களா? உங்கள் பணம் தான் உங்களுக்கு மெயின் கிடையாது, அந்த குழந்தையோட ஃப்யூச்சரும் பார்த்துட்டு அதை வந்து அவங்களெல்லாம் எம்ப்ளாய் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இதுக்காக நிறைய என்ஜிஓஸும் இருக்காங்க, நமக்கே தெரியும் நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் இன்னும் நல்லா என்ன சொல்ல, ஒரு வாசிஃபரேஸாக இருக்கணும், இவங்களோட சவுண்ட் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும், அண்ட் இவங்க எடுக்கிற இஷ்யூஸுமே அவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம கண்ட்ரோல் மெஷர்ஸில் கொடுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் கொடுத்தாச்சு, பட் ஸ்டில் இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்நேரம் தான் நமக்கு சைல்ட் லேபரே இருக்காது. பட் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இதில் நிறைய நமக்கு சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சைல்ட் லேபர் பாலிசிஸ்? ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஈச் ஸ்டேட் ஹஸ் அ டிஃப்ரெண்ட் ரூல் ஃபார் மினிமம் ஏஜ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அது ஒரு பேசிக். நம்ம என்ன சொல்கிறோம், 18+னால் நீங்கள் வந்து அடல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் நிறைய பேர் அப்படி சொல்கிறதே இல்லை. 14+ஏ நீங்கள் வந்து ஓகே தான் வேலை செய்யலாம், 16+லாம் வேலை செய்யலாம், இப்படியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஸ்டேட் ஹஸ் அ டிஃப்ரெண்ட் பாலிசி. ஓகேங்களா? அண்ட் தேர்ஸ் நோ பேன் இன் நான் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட். கரெக்ட். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறோம்னா 14 இயர்ஸ்க்குள்ளே வரைக்கும் நீங்கள் எந்த இதுலேயும் பண்ணக்கூடாது, அதுலேயும் நான் ஹசார்டஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். பட் ஹசார்டஸில் பண்ணலாம். ஐ மீன் என்ன சொல்கிறது, நீங்கள் ஹசார்டஸில் பண்ணக்கூடாது, நான் ஹசார்டஸ் ஓகே தானே? அப்போனா நீங்கள் வந்து இந்த ஒரு சாதா ஒரு கடையிலையோ, நீங்கள் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம்லேயோ இல்லை ஒரு ஹோட்டல்லையோ அவங்கள நீங்கள் வைக்கலாமே, அப்படி அது ஓகே தானே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா அது கூட பண்ணாதீங்க, அவங்க படிக்கட்டும், அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 10th லெவலாச்சும் அவங்க படித்து முடிக்கட்டும், அவங்கள வந்து ஒரு பேசிக், இப்போ நீங்கள் ஒரு 10th வரையும் படிச்சிங்கன்னா உங்களால் ஒரு எக்ஸாம் ஆச்சும் எழுத முடியும், கவர்மெண்ட் எக்ஸாம்.
இதுவே 12th வரையும் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு டிகிரி ஒரு 3 வருஷம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எனி எக்ஸாம் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் கொடுக்கலாம். எனி கார்ப்பரேட்குள்ளேயுமே போகலாம், கவர்மெண்ட்குள்ளேயுமே போகலாம், எனிவே யூ கேன் கோ. ஸோ அது வரைக்கும் அவங்கள கொஞ்சம் படிக்க விட்டுருங்க அப்படின்றவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் இது. ஸோ நோ பேன் அண்ட் நான் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் போது இதுதான் வந்து அவங்க இம்ப்ளை பண்ணுறது. ஓகே, அண்ட் ஆக்ட் அப்ளைஸ் ஒன்லி டு ஆர்கனைஸ் செக்டர் அண்ட் நாட் அன்ஆர்கனைஸ் செக்டர். அது மேஜர். அன்ஆர்கனைஸ் செக்டர்னா என்ன? இப்போ ரோட்டில் இந்த சாதா சின்ன சின்ன தள்ளு வண்டியில், இந்த சின்ன சின்ன டெய்லரிங் யூனிட்ஸில், இல்லை வீட்டு வேலை செய்கிறவங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்காக எந்த ரூல்ஸுமே இல்லையே, அவங்க எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் பண்ணிங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி லா படி இவங்க சொல்லுவாங்க, இல்லை இவங்களை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு. பட் ஃபேக்ட்ரியே இல்லை, இவங்களே ஒரு சின்ன கடை, இவங்க வந்து அப்படியே இவங்க குழந்தைய வந்து வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு 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 ஃபேமிலி ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. ஸோ அது என்னென்னா அது சென்னையில் தான் அது நடந்தது. அவங்க அம்மா வந்து இங்கே வேலை செஞ்சுட்ருப்பாங்க ஒரு தள்ளு வண்டியில். ஸோ அவங்க குழந்தைங்க வந்து பின்னாடியே உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் திங். ஸோ அந்த டைமில் அவங்க குழந்தைய அவங்களே கூட வச்சு அவங்க வேலை செய்ய வைக்கலாம், கரெக்ட். பட் ஆனால் அவங்க பண்ணல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என் குழந்தை படிக்கட்டும், நான் தான் இப்படி இருக்கேன், பட் என் குழந்தையாச்சும் படித்து முன்னேறட்டும். ஸோ திஸ் இஸ் ப்ரிசைஸ்லி வாட் வி want in a society. இதுதான் ஒரு glaring example of what we require. நம்ம வந்து இப்படி தான் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்காகவே அந்த வீடியோ நமக்கு வந்துச்சு. and it was very famous as well. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை அந்த டைமில் அது படிக்கணும், அதுதான் அதோட வேலை. ஸோ என் வேலைக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான், அது அந்த குழந்தை வந்தால் எனக்கு இன்னும் ரொம்ப நிறைய சேல்ஸ் ஆகும் தான், என்னால் என் வேலை பேர்டன் குறையும் தான், ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன், என் குழந்தை வந்து படிக்கணும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தருமே நினச்சிட்டாங்கன்னா லைஃப் இஸ் வெரி சிம்பிள். பிகாஸ் நமக்கு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல்ஸு, யூனிஃபார்ம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அவங்களுக்கு ஃப்ரீயான எஜுகேஷன் தராங்க, ஃப்ரீயான ஃபுட்டு தராங்க, நீங்கள் ஸ்கூல் வந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க. இல்லை நான் அது கூட விட மாட்டேன், நீ வந்து வேலை தான் செய்யணும்னா அது வந்து பண்ணாதீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், சைல்ட் லேபர் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 2016. ஸோ இந்த ஆக்ட் தான் நான் சொன்னேன். சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் ஆக்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1986 இருக்குது. அது திருப்பி 2016 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஹிபிட் சில்ட்ரன் பிலோ த 14 years இன் ஹசார்டஸ் ஆக்குபேஷன். ஸோ 14 yearsக்குள்ளே இருக்கவங்க ஹசார்டஸ் ஆக்குபேஷன் பண்ணக்கூடாது. ஓகே, பட் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸில் அவங்க இன்வால்வ் ஆகலாம். ஓகே, ஸோ அப்படி ஹசார்டஸாக நீங்கள் உங்களோட நேச்சர் இருந்துச்சு, அதில் நீங்கள் அவங்கள எம்ப்ளாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கப்படும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் எம்ப்ளாயர்ஸ் இது ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் சில்ட்ரன் அலவுட் டு ஒர்க் ஓன்லி ஆஃப்டர் தே ஸ்கூல் ஹார்ஸ், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்கள வேலை செய்ய வைக்கலாம், ஓகே, அது நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் அவங்க ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் அவங்க என்ன வேணால் பண்ணட்டும். அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லை அவங்க டியூஷன் போகிறாங்களோ அது அவங்க இஷ்டம். பட் ஸ்கூல் போகாமல் தடுக்க நீங்கள் கூடாது. ஸோ 14 years வரையும் அட்லீஸ்ட் ஒரு 8th standard வரையும் ஆச்சு அவங்க படித்து முடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் பிலோ 14 years பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் அங்கே தான் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணணும். நான் ஹசார்டஸாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸே நீங்கள் வந்து கோல்டு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, அதில் நிறையா அது என்ன சொல்ல சம்திங் வித் மெட்டலர்ஜி, ஸோ அந்த மாதிரி அலர்ஜிஸ்லாம் உங்களுக்கு வரும்போது அதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப காமாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் அவங்கள எம்ப்ளாய் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ண முடியாதுன்னா ப்ளீஸ் அந்த குழந்தைய அந்த மாதிரி எம்ப்ளாய் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 14 years வரையும் இதுதான். ஸோ நீங்கள் வந்து நான் ஹசார்டஸில் எம்ப்ளாய் பண்ணிக்கலாம், ஹசார்டஸில் பண்ணவே கூடாது. ஓகே, இதே 14 to 18 வந்து நான் ஹசார்டஸ் இங்கே நீங்கள் பண்ணலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஸோ ஃபார் எவ்ரிபடி அண்டர் 18 years யாரையுமே நீங்கள் நான் ஹசார்டஸாக எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 14 yearsக்கு வரைக்கும் அவங்க ஸ்கூல் போகலாம், ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போய் முடிச்ச அப்புறமா தே கேன் பி எம்ப்ளாய்ட். பட் 14 to 18 years அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஃபார் அடலசன்ஸ் இன் நான் ஹசார்டஸில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் நின்னாலும் நிற்கலனாலும் அது உங்கள் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இங்கே ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படியெல்லாம் இங்கே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் நான் ஹசார்டஸ் வேலையில் தான் அவங்கள வந்து படிக்க வைக்கணும். ஓகே, ஸோ நான் ஹசார்டஸ் வேலையில் தான் அவங்கள வந்து நீங்கள் வேலை செய்ய வைக்கணும். அதுதான் வந்து இங்கே
பேசிக் ரூல். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதையும் வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸாக வைக்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் எங்கன்னா அவங்கள வந்து ஹசார்டஸ் வேலையில் வச்சிங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு காக்னிசபிள் அஃபென்ஸ் தான். அண்ட் இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து இப்போ கலெக்டர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான வந்து ஒரு ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி அவங்களுக்கு எடுத்துக்கணும். ஸோ மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் இல்லை கலெக்டராக இருக்கலாம். ஸோ இவங்க தான் வந்து இதுக்கான ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுத்துக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்கூல் போகணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகணும்னு அவசியம் இல்லை. பட் 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் ஹசார்டஸ் வேலை தான் அவங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2009லேயே இது இருக்குது. ஸோ இதை திருப்பி அமெண்ட் பண்ணியிருப்பாங்க 2018ல். ஸோ 2018ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ கிட் வில் பி டீடைன்ட் அண்டர் த கிளாஸ் 8. ஸோ இந்த ரூலை வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆக்டில் இன்னும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.